Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோ பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசர் வந்து XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு இருக்கும். வீடியோவில் வந்துட்டு ஒரு லெட்டராக வந்துட்டு பாஸ்வேர்டு வரும். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ XML ஃபைல் அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பீட் மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த பீட் மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பீட் மார்க்கில் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜஸ்லாம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து கட் ஆகிடும். ஸோ அதாவது அந்த பீட் மார்க் எங்கே இருக்கோ அது வரைக்கும் கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணணும். நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் லைனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜஸ்மே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணதை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு எந்தெந்த இமேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம என்னென்ன எஃபர்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காப்பி பண்ணதை ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ எஃபர்ட்ஸ் போயிட்டு பேஸ்ட் எஃபர்ட்ன்றதை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 4 இமேஜுக்கு வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த 4 இமேஜ்க்கு அடுத்து வந்துட்டு ஒரு 3 இமேஜ் வரும். ஸோ 4 இமேஜ்க்கு அடுத்து 3 இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுருங்க. 1 2 3 இந்த 3 இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு அந்த எம்டியாக விட்ட இமேஜ்லேருந்து அடுத்து வர இமேஜில் வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை இமேஜ்க்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 4 இமேஜ்க்கு வந்து பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எம்டியாக விட்ட இமேஜில் இருந்து நெக்ஸ்ட்டு வர 4 இமேஜஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் எஃபர்ட்டையும் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம 4 இமேஜ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர ஒரு 3 இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள 4 இமேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைடில் இருக்க 4 இமேஜ்க்கு வந்துட்டு எம்டியாக விட்டுருக்கோம். ஸோ வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஸ்டார்ட்டில் வந்துட்டு எம்டியாக விட சொன்னேன் இல்லையா, அந்த இமேஜ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். இப்போ காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் எஃபர்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ எம்டியாக நான் விட சொன்ன இமேஜில் வந்துட்டு நீங்கள் செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதிலலாம் வந்து நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ அந்த இமேஜ்லாம் விட்டுட்டு நான் எம்டியாக விட சொன்னேன் இல்லையா, அந்த இமேஜில் மட்டும் நீங்கள் 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 இமேஜ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து 3 இமேஜ் வந்துட்டு நான் எம்டியாக விட சொன்னேன். ஸோ அந்த 3 இமேஜுக்கு தான் வந்துட்டு நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள இமேஜஸ்க்கு நான் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ண சொன்னேன். ஸோ அது எத்தனை இமேஜ்க்கு பண்ண சொன்னேன் அப்படின்னா 1 2 3 4 இமேஜ்க்கு வந்து பண்ண சொன்னேன். ஸோ அதுக்கடுத்து உள்ள இமேஜஸ்க்கு வந்துட்டு நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிப்பீங்க. ஸோ வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஓகே வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.